ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் VTECH. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் செய்யக்கூடிய ஸ்பேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5.2 ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கான என்னென்ன ஸ்பேர் தேவைப்படுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி ஒரு கேபினு, ஒரு 4.5 இன்ச் கேபினு நம்ம தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம். 3.5 இருக்குது, 4.5 இருக்குது. 3.5 உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், 4.5 உங்களுக்கு ஓகே. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. போர்டோட யூசேஜை பொறுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கிக்கலாம், இவ்வளோ வோல்ட்டில் வேணுன்ட்டு. இந்த ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் ஹெவியாகவே ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் லைட் பவர்லேருந்து 24024 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். HD ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக காப்பர் வைண்டிங் தான், வெயிட் உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு AC மெயின்ஸ் கார்டு, இது வந்து 2 yard டைப்பு, 2 yard மட்டும் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை PCB, சப்சிக்கோட PCB. இதில் நீங்கள் 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபேரட் வரைக்கும் கெப்பாசிட்டி லோட் பண்ணிக்கலாம், 2 கெப்பாசிட்டி லோட் பண்ணிக்கலாம். இது ஏன் 2 கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, கெப்பாசிட்டர் கெல்டனோட கெப்பாசிட்டரு. இப்போ நமக்கு தேவை பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 5000 mF மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஒரு மெட்டல் டையோடு, 3510 மெட்டல் டையோடு. அப்புறம் ஒரு எக்ஸாஸ்ட்டு ஃபேனு, 12 வோல்ட்டில் ரன் ஆகிற ஃபேன் வித் கிரில்லு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USB போர்டு வித் ரிமோட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வந்த க்ரீன் டிஸ்பிளே, போட்டோ டைப் தான். நெக்ஸ்ட்டு 3 பின் சல்ட்ரு சுவிட்சு, 5.1 ஆக்ஸு USB செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூஸ் ஹோல்ட்ரு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ பாக்கெட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பு செய்யக்கூடிய எல்லா ஸ்க்ரூவுமே மேக்ஸிமம் வந்துடும். புஷ்ஷு, ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற ஸ்க்ரூ எல்லாமே வந்துடும், ஒரு செட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு RCA சாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு DMK சாக்கெட்டு. அப்புறம் ஒரு பக் கன்வெர்ட்ரு. அப்புறம் அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. அப்புறம் மறுபடியும் அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட மினி ப்ரோலாஜிக் போர்டு. நெக்ஸ்ட்டு இது 5.2 இல்லையா, ஸோ ப்ரோலாஜிக் கூட ஒரு சப் இருக்கும், மறுபடியும் அடிஷ்னலாக ஒரு சப்புக்கு வின்னர் மேட்ரிக்ஸோட சப்பு ஃப்ரீ. அப்புறம் நாப்ஸு, மாஸ்டருக்கு 2 நாபு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்சு. நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு 7265 IC போர்டு. இது பிஸ்மியோட IC போர்டு. 5 சேனலுக்கு 7265 IC ப்ளஸ் ஒரு 2 ஃபிட்டு மோனோ. இந்த போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக AC இன்புட் டைட்டாக கொடுத்துக்கலாம், ஏன்னா இதுலேயே கெப்பாசிட்டரு மெட்டலையோட எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வேலை மிச்சம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக சப்புக்கு பார்த்திங்கன்னா சக்தியோட 4 ஃபிட் மோனோ. சக்தியோட 4 ஃபிட் மோனோ. இது உங்களுக்கு 250 RMS வரைக்கும் அவுட்புட் எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டால்பி டிஜிட்டல் அவுட்புட்காக ஒரு ரஷ் பாக்ஸு, இது அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது தான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேபினுக்கு ஏற்ற ஒரு பேனலு. நான் இப்போ இந்த அன்லாக் ஆம்பிளிஃபையர் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4.5 இன்ச்சு பேனலு. ஓகே, அவ்வளோதான்.